ஆக்சுவலாக நைட்டு வீட்டுக்கு அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு முடிவோடு தான் என்னை கட்டம் கட்டானுங்க. இப்போ இந்த இன்ஜின் மாட்டுறது எப்படி நீ சொல்லாமல் போக முடியாதுன்றானுங்க. ஸோ என்னடா அவங்களாம் டவுட்டு? வாங்கடா இந்த வீட்டுக்கு அனுப்பலாம் பரவாயில்ல. வாய் தந்து பேசு, மூக்கில் பேசாத. சொல்லு என்ன இப்போ உங்களுக்கு? கியர் பாக்ஸ் பெயிண்ட்ல இது 2 மாடல் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. இதனால இது யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஷிஃப்ட் பிளேட் கிட்ட இது ஒரு ஷிஃப்ட் பிளேட் வந்து லேட்டஸ்ட் மாடல். இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது தண்டுபாடு இருக்கு பார்த்தியா, அதில் ஷிஃப்ட்டோட கவுண்டிங் வந்து பக்கத்தில் பதிலே இருக்கும். அதாவது ட்ராவல் டைம் வந்து பக்கத்தில் பதிலே இருக்கும். இதுதான் இருக்கும் சரியா, 1 2 3 தான் இருக்கும். இப்போது இதுவே இந்த ஒய்டாகி வரும்போது லேட்டாக ஷிஃப்ட் ஆகும். அதாவது டக்குன்னு போய் விழுந்துருந்தது பொறுமையாக அது ஷிஃப்ட் ஆகும். அது எடுத்து ஒரு 2 ஸ்டெப்பு கீழே போய் இருக்கும், 3 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு நல்ல வித்தியாசம் ஏரியா. அது பிரிட்ஜ் மாதிரி அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அந்த கேஸ் ஸ்மூத்தாக இருக்கும். வேற ஃபஸ்ட்டு தண்டர்பர்ட் வந்துல்ல அந்த வண்டியில் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த கீ பாக்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம 5 ஸ்பீட் எல்ட்ரா வருது இல்லையா, அதில் கொடுத்தாங்க. தண்டர்பர்ட் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீடு. ஸோ அந்த டைமில் இருக்கிற கீ பாக்ஸில் என்ன பண்ணுறது, சேல் பண்ணல நல்லதை கொடுங்க தான். ரைட் சைடு தான் அந்த கியர் பாக்ஸ். அதை என்ன பண்ணிட்டாங்க, லெஃப்டில் மாற்றி விட மக்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பண்ணுறதுக்கு தான் வந்து அதிகமான டைம். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, இந்த கியர் பாக்ஸ் வந்து அந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸை கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரு 50 லட்சம் மிஷின் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் ஒரு கியர் பாக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கியர் பாக்ஸை சும்மா தூக்கி போட முடியாது. அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றி எலக்ட்ரான்னு ஒரு வண்டியில் கொடுத்து அந்த எலக்ட்ரானில் கியர் பாக்ஸாக ஆரம்பிச்சாங்க. அதோட இது பெஸ்ட்டு. ஆமாம். அப்போ நம்ம அந்த ஓல்டு மாடலில் இருந்து நம்ம இந்த பிளேட் யூஸ் பண்ணலாம். அதாவது தண்டுபாடு இருக்குல்ல, அந்த கியர் பாக்ஸு இந்த எலக்ட்ரானிக் கியர் பாக்ஸும் எல்லாம் ஒன்று தான். கிட்டத்தட்ட ரேஷியோ ஒன்று தான், சின்ன தான் மாற்றும். அதுக்கான பிளேட்டு காமன் தான். ஆனால் டேரக்ட் தான் வேறு என்ன ரோடு மெயினாக இந்த கியர் பாக்ஸ் இப்போ வந்து எல்லாமே தனியாக நம்ம கட்டணும். ஓகே. அசம்பிள் டீத் எப்படி எந்த டீத்து? நம்ம கியர் பாக்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அது சொல்லலாம். அது இப்போ அதை பார்த்துலாமா இல்லை ஆயில் ரூட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? ஒரு பேசிக் மெயின் ஆயில். இந்த பேரிங் போகிறனால என்ன ப்ராசஸ்? இப்போ ஒரு நீடில் பேரிங்கோட வேலை என்னென்னா அதிக ரெகுலேஷன் போடும், ஆனால் வைப்ரேஷன் வந்துடும். இப்போ வந்து இதை பார்த்துச்சிக்க, இந்த பிளே இருக்குல்ல, இது C3 கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. இதுவும் C3 கிளியரன்ஸாக நம்ம யூனிகானோட ரைட் சைட் பேரிங். அதாவது நம்ம ஹெட் ஷாப்டான வருது பார்த்தியா, அந்த பேரிங். இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதை கனெக்ட் ஆட் உள்ள போட்டு டைப் பண்ணால் ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு நீடில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் அப்புறமா வைப்ரேஷன் ஸ்லாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு மேனட் சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, மேனட் லோட் ஆகும்போது இப்படி போகும். இதோட வீடியோ உங்களுக்கு எதனா டவுட்னா அந்த பழைய இன்ஸ்டாலையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்த்தா தெரியும். அதுக்கு லைட்டிங் தான் வச்சு செக் பண்ணிருப்போம். ஃபிகர் இது வச்சு என்ன ஆகுது ஒரு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா வந்துடும். இதுக்கும் பார்த்தோன்னா 200% ரொம்ப வைப்ரேஷன் ப்ளஸ்ஸு நாய்ஸ் ரெடியூஷன் எல்லாத்துலேயும் இது கிடைக்கும். இதில் நல்லது கிடைக்கும். அதாவது ஹோண்டாவோட பேரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணுறேன், அதனால சொல்கிறேன் இதை. சரி, வேறு மண்டையா ஓர்க்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்டோட பேரிங் இது வேறு. இதுக்கு என்ன தேவை, அதாவது இது ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை. ஒரு 3 அடி வீடு கட்டுறாங்கன்னா ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்காக போடுவீங்க. இப்போ இது ஹெவியாக மேலே அதை ஃபோர்ட்டிங் பண்ணுறீங்க, கம்ப்ரெஷன் ஹை பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இதை ஹெவி பண்ணுறோம். அதை வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசம் இந்த ரோலர் என்ன பண்ணோம், இவ்வளோ லென்த்தாக இருக்கும்போது ஒரு மெட்டலை மேலேயும் விடாது கீழேயும் விடாது, ஒரு இப்படி விடாது, ஸ்டாண்டர்டாக அப்படியே ஸ்டெபிலிட்டி நிற்கும். இதுதான் அதோட பெரிய பலம். வேறு ரோலர் பேரிங்கோட பலம் என்னன்னா வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாகிடும், ஃபிக்ஷனும் இருக்கும், அதே நேரத்தில் லைஃப் டைமும் நல்லாயிருக்கும். வேறு ஆமாம் போடலாம், ஒன்றும் ஆகாது. 500 டேங்க்கு இதுவும் ஒன்று தான். 500 கொஞ்சம் வெயிட் அதிகம், இது கொஞ்சம் கம்மி. வேறு அதில் ஸ்டோக்கில் இருக்கிறது இது வேறு கம்மி. வேறு ஆயில் ரூட்டு சூப்பரு. ஒரு எக்ஸாம்பிள், இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது வச்சுக்கோங்க, ஆயிலே வச்சுக்கோம் ஓகேவா. இந்த சஸ்பென்ஸ் அதாவது இவ்வளோ தூரம் தண்ணி ஆயில் இருக்குது. இந்த ஆயிலை நீங்கள் எப்படி மேலே எடுத்துன்னு போகிறோம், இந்த வண்டியில் இதோ இருக்குல்ல ஹோல்ஸ், இந்த வழியாக ஃபஸ்ட்டு ஆயிலை வருது ஓகேவா. இதில் செக்ஷன் ஃபில்ட்ருன்னு வாங்க. செக்ஷன் ஃபில்ட்ருலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தம்பி இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கானா, கொஞ்சம் கிட்ட இருக்கா தம்பி, இது இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ் வழியாக இங்கே வரும் தெரியுதா, இந்த இடத்துக்கு வரையும் வந்துடும். இதுக்கப்புறமா
நம்ம ஆயில் பம்ப் என்ன பண்ணோம்னா இதுலேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சோம், வலிக்கும், உரிய ஆரம்பித்த உடனே இது வழியாக வெளில வரும், இதில் லோட் ஆகிடும். சரி, லோட் ஆகுது, திருப்பி வெளில வந்துடுது. ஆனால் இந்த வால்வு எதோட வேலைன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 500 ஆர்பிஎத்தில் ஒரு ப்ரெஷர் வந்து ஆயில் எடுக்கும், இது ஒரு 1000 ஆர்பிஎத்தில் ஒரு ப்ரெஷர் எடுக்கும், ஒரு 3000 ஆர்பிஎத்தில் ஒரு ப்ரெஷர் எடுக்கும். ஆயில் அதிகமாக வந்துச்சுனாலும் இந்த போல்டு உடையும். ஒரு ஹைட்ராலிக் என்ன வேணாலும் பண்ணும், தாங்க முடியாமல் அது என்ன த்ரெட் எல்லாத்தையும் பிச்சு ஓடாந்துடும். அதுக்கு ரிலீவ் வால்வு. இதோட பார் ப்ரெஷர் வந்து இவ்வளோ தான் சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரிங்குக்கு வேல்யூ. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரிலீவ் பண்ணி விட்டுச்சுன்னா இங்கே என்ன ரூட்டு அந்த ரூட் தான் போகும். ஒரு திடீர்னு நம்ம நார்மலாக அலை வரத்துக்கும் சுனாமி வரத்துக்கு வித்தியாசம் இல்லை. சுனாமி என்னென்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஐஸ்ட்டு போயிட்டா அதே மாதிரி தான் இது. ஸோ இருக்கிறத தேவையான ரூட்டில் அனுப்பிச்சி விட்றதா இதோட வேலை. அதாவது வாட்ச்மேன் மாதிரி ஒரு தேவையான அளவு கொடுக்காம கம்மியாகவும் கொடுக்காது. ஓகே, இங்கேருந்து இங்கே வந்துச்சா, அதாவது ஆயில் சம்ப்லேருந்து ஆயில் பம்புக்கு வந்துச்சு, ஆயில் பம்ப்லேருந்து ரிலீவ் ஆகிடுச்சு, வெளில வந்துச்சுன்னு வச்சுக்கோ. டைமிங் எடுத்துக்கிட்டா இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரு ஓரிங் வருது, இங்கே வரைக்கும் வந்துட்டோம். 8 விட்டு பீஸ் எல்லாம் கைட்டு இல்லையாட்டா? அடிபொலி போ. கைட்டு க்ளீன் பண்ணாட்டா? க்ளீனிங் தான் இருக்குதே கதையை. ஃபெயிலியர் ஆமாம், அது வேற எல்லா வண்டிக்கும் சொல்றதா இல்லை? எல்லா வண்டியும் வரும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. உங்க வண்டிக்கு ஓகே, இங்கேருந்து வந்துச்சா? இங்கேருந்து வந்தோம்னா ஒரு ஆயில் ஓரிங் ஒன்று வருது. ஓரிங் ஒரு ஆயில் ஃபில்ட்ரு. எங்கே அந்த கேப்பில் அந்த ஆயில் வந்து வெளில ரிலீவ் ஆகுது. அதாவது இது ஃபில்டர் ஆகிடுது. இந்த சைடு இருந்தும் ஆயில் வெளில எஸ்கேப் ஆகாது, அந்த சைடு இருந்தும் டேரெக்டாக ஊற்றாது. இந்த ஃபில்டர் வழியாக வந்து இங்கேருந்து ரிலீவ் ஆகிடுது. ரிலீவ் ஆனவுடனே தம்பி எங்கே போகிறா அப்படின்னா இருக்குது இந்த ரோல்ஸ் இருக்குல்ல, ஆயில் த்ரோ ஹோல்ஸ்லாம். இந்த ஹோல்ஸ் வந்து பேக்கிங் போடும்போது பேக்கிங் பேஸ்ட்டு போடக்கூடாது. இந்த ஹோல்ஸ் அண்டை மட்டும் இது கொண்டு போடுங்க. இது வந்து நாய் நாஸ்டா பண்ண மாதிரிலாம் போடுங்க. தேவைன்னா சும்மா அதை உடச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு டஃப்லான் டேப் சுற்றிட்டு லைட்டாக பேஸ்ட்டு போடுறது பெஸ்ட்டு தான். இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இங்கே யார் வச்சோன்னா இங்கே ரிட்டர்ன் ஆகணும். ஒன்றா இது வந்து மேலே எட்டுக்கு போகிறதுக்கு. இங்கேருந்து ஹைட்ராலிக் போதா, இங்கே இங்கே என்ட்ரு ஆகும். இங்கே என்ட்ரு ஆனவுடனே இந்த ரூட்டில் வரும். இது ஒரு ஹைட்ராலிக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கா, இங்கேருந்து ஒரு ஹோல்ஸு, அங்கேருந்து ஒரு ஹோல்ஸு. இது ஒரு இடத்துக்கும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறது இவர் தான். இங்கேருந்து எடுத்த ஆயில் மொத்தத்தையும் கேஸ் வழியாக இங்கே ஒரு இடத்துக்கு போகுது. இந்த கிராங்கோட பின்னுக்கு ஒன்று போகும். பிகன் பின்னுக்கு போகிறதுக்கு இந்த ஷாப் வழியாக ஆயில் அது காட்டுறது. ஸோ இது வரைக்கும் முடிச்சா, இது வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டீங்க. திருப்பி இதே ஆயில் என்ன பண்ணுது, மேலே ரேக்கராந்து வந்துது. இந்த பின்னு இருக்குல்ல, இந்த பின்னு வழியாக மேலே ஏற்றும். இது வந்து போரில் எடுக்கும். போர் ரேட் எடுத்துக்கோ. பார்த்து இது ஒரு போரோட ரூட்டு. இங்கே ஆயில் மேலே ட்ராவல் ஆகிடுச்சா, இது வரைக்கும் வந்துச்சு. ஹெட் எடுப்பா, பார்த்துக்கோ. இங்கே ஆயில் போகுது. இங்கேருந்து ஒய் மாதிரி போகும். இங்கே வந்துல இது ஒரு ஆயில் த்ரோ, இது ஒரு ஆயில் த்ரோ ஷவர். அதாவது இது வழியாக பல்ப் லைன் வச்சுக்க. இங்கேருந்து மேலே ஏற்றிட்டாங்க உள்ள ஆயில். வேறு எதனா டவுட் இருக்காதுல்ல? இது வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டீங்க. இதுக்கப்புறமா ஹைட்ராலிக்கு ஆயில் லோட் ஆகும். ரிப்ளேட் ஆகும். ரேக்கரானுங்களா புதுசு அதை செய்யக்கூடாது. ஒன்று இருக்குது.
அந்த ஹெட் ஹோல்ஸ்லேருந்து திருப்பிட்டா இந்த ஹோல்ஸ்லேருந்து இங்கே ஆயில் த்ரோ ஆகும், இங்கே ஆயில் த்ரோ ஆகிட்டு இங்கே ரிலீவ் ஆகும், இங்கேருந்து எக்ஸிட் ஆகும். ஒன்று வந்து வால் கேப்புக்கும், ஒன்று வந்து டேப்பட் இருக்கும். அது டேப்பட் வால்வுக்கும், வால்வு டேப்பட் வால்வு சிக்கல. ஏன்னா இது ஐஎஸ் ஸ்பீடில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரோல் ஆகும். 59 பார்த்துக்கல, இதுக்கு சீஸ் ஆகாமல் இருக்குது தான் அந்த ஆகிக்கும். அது இல்லாமல் இந்த கேமும் சீஸ் ஆகக்கூடாது. ஸோ அது ஸ்கோரிங் தேஞ்சிடும். நிறைய இதில் பார்த்தா தேஞ்சிருக்குதா, ஆயில் சப்போர்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இந்த ரோலரும் தெரியும். வேறு என்ன டவுட் இருக்குது? ஆயில் ரூட்டில் இருக்கு, நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் இது வழியாக நம்ம கிராங்க் பின் இருக்குல்ல, இந்த பின்னுக்கு ஆயில் போகும். இது வழியாக என்ட்ரு ஆகுது, திருப்பியும் இந்த பின்னுக்குள்ளே ஆயில் லோட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹோண்டாவில் ரோட்டர் பிளேட்னு ஒன்று கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, 4 ஸ்க்ரூ போட்டு உள்ள சின்ன ஹோல்ஸ் இருக்காங்க ரோட்டர் பிளேட்டில், ப்ளஸ் அந்த ஆயில் வந்து உள்ளே இன்டேக் ஆகும் பார்த்துங்களா. அது எதுக்குன்னா அந்த பிகன் பின் பேரிங் எப்பயும் சீஸ் ஆகாமல் இருக்குது. வேறு என்ன இருக்குங்களா, இது வந்து ஒரு ஒரு இன்ஜின் கம்ப்ரெஷனை அதிகமாக இல்லாமல், அதாவது ஆயில் அதிகமாக கொதிக்கும் போது என்ன ஆகும், வெப்பம் வெளில வரணும். இங்கே சம்பூரில் வந்து இங்கேருந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ நார்மலாக டிவிஎஸ்க்குலாம் அந்த கிளச்சு சாப்பிட்டு கியர் சாப்பிட்டுலாம் ஆயில் லைன் கொடுக்குறாங்களா, அது மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம்? கிளச்சு சாப்பிட்டு செப்பரேட், அதாவது த்ரோ வரதுக்கா ஆல்மோஸ்ட் இது எல்லாத்துலேயுமே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும்டா. இது எல்லாத்துலேயும் ஆயில் ஆகும். இங்கே இருக்கிற ஃபுல் ஆயிலுமே இங்கே தான் ஸ்ப்ரெட் ஆகும். வேறு எதனா டவுட்டு? அது புரிச்சா கரெக்டாக சொன்னா? புரியுதுண்ணா. அதான் அதுலலாம் மற்றதெல்லாம் சாஃப்ட்லேயே ஹோல்ஸ் போட்டு எல்லாமே யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்தது. தனியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணி தான் கிளச்சு தனியாக, கியர் பாக்ஸ் தனியாக, ட்ராங்க் தனியாக, தனியாக வேலை செய்யலாம். இப்போ நம்ம ஓல்டு வண்டிலாம் பார்த்து வச்சுக்கேன், ட்ராங்கே சரி தனியாக வேலை செய்யலாம், கிளச்சுக்கு சரி தனியாக வேலை செய்யலாம், டைமிங் தனியாக வேலை செய்யலாம், கியர் பாக்ஸ் தனியாக வேலை செய்யலாம். அது எல்லாத்தையும் ஒன்றா இருக்கிறது யூனிட்னா ஒரு எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. கன்ஸ்ட்ரக்ஷனாக ஒன்றா அது கட்டணும், அதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ளஸ் இன்ஜின் யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூசிஇ. அது கேஸில் இருக்கிற பேர் இதில் இருக்குது டோருங்க புஷ்பாத் இன்ஜினியரிங் போட்டுருக்காங்க. இங்கே 2 செகண்ட் சொல்லிட்டு போட்டுருக்காங்க. யூசிஇ இன்ஜின் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு வேறு அந்த தனித்தனியாக நம்ம ஓல்டில் அதோட இன்ஜின் நம்ம கியர் பாக்ஸ் தனியாக ஓல்டு இன்ஜின், காஸ்ட் அயன் இன்ஜின், காஸ்ட் அயன் வேறு கியர் பாக்ஸில் என்ன தெரிஞ்சிடும் வச்சுக்கிட்டா ஆயில் விட்டு பிடிச்சா கியர் பாக்ஸ் போலாமா? கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழம்பு வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் இது பார்த்துக்கோ, இது செட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் இந்த கியர் பாக்ஸ்லேயே 4 வாஷர் தான் சொன்னா நம்பிக்கா. புல்லட் அதான் இருக்குது. ட்ரஸ்ட் வாஷர் ஒன்றா, அந்த சைடு ஒரு ட்ரஸ்ட் வாஷரா, 3 ஷிஃப்ட்டு, கியர் எல்லாத்தையும் தனியாக போட்டு இது ஒரு ஷார்ட்டாக வச்சுக்கணும். இது எப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஒரு ஷார்ட் இப்படி வச்சுக்கணும். ஹீரோ ஹோண்டா கனெக்ட் ஆட் வச்சுக்கணும். கிளச் சைடு மேக்ஸ் சைடு கிளச் சைடு வச்சுக்கணும். புரியுதா? இது வந்து ரேடியஸாக இருந்தால் ஈஸியாக புரியுது. மேக்ஸ் சைடு கிளச் சைடு வச்சுக்கணும். இது ஒரு ட்ரஸ்ட் வாஷர். எதுக்கோசம் இந்த இந்த ஸ்ட்ரைட்டாக போட்டால் என்ன ஆகும், இந்த நர்லிங் என்ன பண்ணும் ஆப்டருக்கு, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வாஷர். இந்த கேரேஜ் போறியா, ப்ரைமரிக்கு இருக்கா லெஃப்ட் சைடில் ஹீரோட இதே கான்செப்ட் தான். என்சைடு போட ப்ரைமரி புரிஞ்சுச்சா? இது பார்க்கல டவுட் இருக்குல்ல உங்களா ஓகே. இந்த கீர் பெருசு சின்னதுங்களா? எது அன்றைக்கே ஏமா சொல்லி கொடுங்கன்னு தான் சொன்னேன்.
இதுக்குள்ள சவுண்டாக எப்படின்னு சொல்லி போயிடுங்க மாட்டினார் எம்மா சொல்லும் போது என்ன சொன்ன விட்ட சரி அது என்ன சொல்லி எனக்கு இல்லை நான் மறந்துட்டேன். இது வந்து லே ஷாப்ட்டு இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், ப்ளஸ் ஷாப்லேருந்து கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ப்ளஸ் ஷாப்பில் என்ன சொன்னால் லே ஷாப்பில் என்ன சொன்னீங்க? படிக்கிறியா படிக்கிற மாதிரி நடிக்கிறியா கடிக்கிறியா? ஏய் அப்படில தமிழ்லே இருக்க தெரியும், தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியாது. ஓகே சிறுசுலேருந்து மூக்கில் பேசாத வாயில் பேச சொல்லிட்டேன். சின்னதுலேருந்து பெருசு. ஓகே வந்து கிளச் சாப்பிட்னா. ஓகே இது ஸ்பாகெட் சாப்பிட்னா வந்து பெருசுலேருந்து சிறுசு. என்ன அப்படின்னா அது வீலோட சைஸ் டீத்தோட. ஓகே அது எப்படி சொல்லாதான். இப்போ இது வந்து என்ன கீரை? இது வந்து லே ஷாப்ட்டு. ஃபஸ்ட்டு கீரைண்ணா, செகண்ட் ஒரே ஷாட்டு ஓன்னு சொல்லு. கிளச்சு ஷாப்ட்டு கிடையாது, நான் தான் இது கிளச்சு கிடையாது லே ஷாப்ட்டு சொல்லிட்டேன். சொல்லு ஃபஸ்ட்டு நான் எது வெயிட் கருவாட்டா? ஃபஸ்ட் நான் செகண்ட் தேர்டு புரிஞ்சிச்சா? இதுக்கு மேலே குழப்பாட கூடாது. அன்றைக்கி அம்மாவுக்கு அப்படியே உடனே நான் வந்து ஒரு 100 இன்ச்சு நான் உடனே மாட்டுவேன் அப்படின்னேன். எத்தனை நாள் ஆச்சு சொல்கிறா? சட்னி சரி புரிஞ்சிச்சா? அந்த கீ ஷாப் பண்ணுறது இது வரைக்கும் அந்த லே ஷாப் அசன் பண்ணுறது சொல்லி முடிச்சா? இதில் எப்படி ஈஸியாக புரியுதுன்னா இதில் 2 இன்க்ரீடியன்ட் தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி 4 வாஷர் சொல்லட்டுமா? கனெக்டடா பார்த்துட்டேன். எந்த வண்டி கனெக்டடு? ஹீரோவில் கனெக்டட். ஓகேவா? புஸ்டர் ஒரு ஃபஸ்ட்டு வாஷரு, இந்த 2 கீர் தான் கன்ஃபியூஸ் பண்ணும். இது தான் கன்ஃபியூஸ் பண்ணும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது போட்டாலும் கரெக்டாக மீட் ஆகும், இது போட்டாலும் மீட் ஆகும். ஆனால் லே ஷாப்ட்டுக்கு வர்றது இந்த ஸ்டெம் வர்றது 3 ஸ்டெம் வர்றது தான். இதில் 3 ஸ்டெம்மும் வரும், ப்ளஸ் ஷிஃப்டோட கைடும் வரும். ஸோ இது லே ஷாப்பில் போடக்கூடாது. புரிஞ்சிச்சா? எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் கேட்கும்போது புரியலன்னா நான் என்ன பண்ணிட்டோம் ஒன்று பாரு. ஹீரோட பேர் ஹீரோட பேர் இந்த பேர் முடிஞ்சதான் வச்சுக்குவேன். நம்மளுக்குன்னா பேர் தெரியதான் வச்சுக்கிறோம். சரி ஓகே. சின்னதாக இருக்குது, உள்ளே போகுது. மொத்தம் 4 வாஷரில் இது 3ஆவது வாஷர். இது ஆப்போசிட் கூட இந்த மேட்ச் ஆகும். மீட் ஆகாமல் நீ அந்த கீரில் போட முடியாது, ப்ளஸ் ஷாப்டாக போடும்போது போட முடியாது. அது அவங்க புரிய வச்சுருவாங்க. இது கூட உட்காது கீரை ஷிஃப்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு கீரை அசல் ஆகுது. ஓகேவா? இது வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கா? சாரி கவனிச்சா? ப்ளஸ் ஷாப்ட்டு இப்போ நம்ம எடுக்கிறது மொத்தமே இந்த 3 கீர் தான் இருக்குது. 1 4 இது 5. இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷனில் 5 தான் கீர் ஷாப் கீர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது இது இதுலேயும் ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. இந்த கீரை இப்படி எடுத்து போட்டே வச்சுக்க உட்கார், ஆனால் கியர் ஷிஃப்டிங் மாறிடலாம். இந்த ஷிஃப்டர் போட முடியாது. இதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கா? அந்த ஸ்டெம் தெரியாத இருக்கா? அதாவது வேல்யூ கம்மியாக இருக்கா? இது மீட்டிங் ஏரியா பார்த்தா 2மே ஒன்றா இருக்கா? ஓகேவா? அதான் 4 உட்காரட்டா அது காட்டுறாங்க ஒன்று தான். இப்போ கீரை வந்து மாற்றுறது எப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி போட்டாலும் உட்காரம். ஃபோர் திருப்பி போட்டால் உட்காராது. இந்த கீர் திருப்பி போட்டால் உட்காரம், ஆனால் போட முடியாது. இந்த கணக்கு பிரிச்சவங்க ஒரு எக்ஸாம்பிள், இது 5ஆவது கீரை லோட் பண்ணுதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு தேவையான திக்னஸ் கொடுத்துருவாங்க. இது 3ஆவது கீரில் இவ்வளோ தான் டார்கெட் பண்ணும்போது அதுக்கேற்ற திக்னஸ் கொடுத்துருவாங்க. இது டேரக்டாக பாருங்க. புரிச்சா? மெயின் மேட்ரு
இந்த அடிக்கும் போது எடுத்துருவாங்க அதை. அதாவது இன்சைட் அடிப்பான், பஞ்சு வச்சு அடிப்பாங்க தெரியுமா, அதுமாதிரி பஞ்சு வச்சு அதை வச்சு. இந்த பேரிங் டைமிங் மாறிச்சினாலும் கீர் ஸ்பீட் மாறாது. டக்கு டக்கு சவுண்டு வரும், இல்லை கீரே விழாது. இது இந்த ப்ராப்ளத்துக்கோசம் ஒரு தி பெஸ்ட்டு காஸ்ட் அயர்ன் இன்ஜினில் வந்து சும்மா அசகனாக ஸ்டார்ட் பண்ணுற ஆள் கிட்டத்தட்ட 3 நாள் உட்கார வச்சு செஞ்சு விட்டுது. அதுக்கப்புறமா கமலை எங்கே கேட்டார், நம்ம போனோம், என்ன ஒரு நாள் வச்சு செஞ்சு விட்டுது. என்னடா இது எல்லா கீரும் கரெக்டாக போகிற, திருப்பி உட்காரலையே வரேன் பார்த்தா டைமிங், கியர் டைமிங் வந்து இப்போ டிரான்ஸ்மிஷனோட அந்த கீர் ட்ராவல் இந்த டைமிங் அந்த ஷிஃப்டிங் ஆகிற வேல்யூ வந்து இங்கே போச்சுன்னா எங்கே அது கீர் வந்து அப்போ மீட் ஆகாது. ஸோ என்ன ஆச்சு, வச்சு செஞ்சு நடான்னு தூக்கமே வரல. அது மாதிரி யோசிச்சு பார்த்தா தம்பி வெளில வந்துருக்காரு. அவர் லைட்டாக உள்ள தள்ளி வரணும், வேலை முடிச்சாரு. இது முடிச்சா எதுனா குழப்பம், சாப்பிட்டு வெளியே வந்துடும், கீரை விட்டு சாப்பிட்டு டைமிங் மாறிட்டுண்டா. இப்போ இது உள்ளே போயிடும், சுற்று இல்லை டைமிங் மாறிடும். ஓகேவா, இதில் முடிச்சா இதுலேயும் டைமிங் இருக்கா? கியர் டைமிங் தான்டா. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சிம் வாஷர் வச்சா இன்னைக்கு என்ன ஆச்சு, கிளச்சு பிடிச்சாலும் அப்படியே இருந்தா அந்த கிளச் வாஷர் எடுத்த உடனே என்ன ஆச்சு, கிளியரன்ஸ் இருக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கா, ரொம்ப லூஸாக இருக்கும். ஒரு ரன்னிங் ப்ராடக்ட் வந்து எப்போவுமே ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். நீ எதை எப்போ டைட் பண்ணாலுமே அது ஆப்போசிட் ரியாக்ஷனை காட்ட வச்சுக்கணும். ஓகேவா, இது வரையும் ஓவரா என்ன டவுட்டு உங்களுக்கு கேட்டா என்ன? அடுத்தபடியாக தம்பி, அடுத்தபடியாக இந்த தம்பி வருவாங்க. ஓகேவா, இதை தம்பி ஒன்று கேட்டாப்புல, ஏன்னா இந்த கீரை திருப்பி போடுறதுன்னு அதுக்கான வேலை இப்போதான் வருது. ஃபோன் தான் ஆஃப் பண்ணுறது, கிட்ஸ் நடலாம். ஓகேவா, இந்த கான்செப்ட் இருக்கா? இந்த கீரை இப்படி போட்டால் இங்கே வரைக்கும் போகும், கீழே போகுமா? இந்த இடத்துக்கு போகிறதில்ல, சிம்பிளாக புரிஞ்சிச்சா? வாஷரு கீழே ஒரு ட்ரஸ்ட் வாஷரு, மேலே ஒரு ட்ரஸ்ட் வாஷரு, இந்த ஸ்டெம் இருக்குல்ல இது வந்து கீழே வரணும். அதுக்கு முன்னால் இந்த கீரை போடணும். ஏன் அதை போடணும்னா, இந்த இடத்துல உட்காந்துச்சா இது போட்டு இதை போட்டால் போகாது. புரியுதா? இதெல்லாம் அனுபவம் இருக்கிறதுலே ரொம்ப ரேரான ப்ராடக்ட். அதுதான் அந்த ப்ராடக்ட் தான் நிறைய பேர் வெளில டிஸ்பிளேயே பண்ண மாட்டாங்க, அவங்களே சாப்பிட்டுருப்பாங்க. அது எனக்கு தேவையில்லை, நாளை பின்ன நான் செத்தாலும் எங்கள் அண்ணன் சொன்னார் இல்லையா, அது போதும். அதுக்குனால இங்கே வந்து எந்த ஒரு வீடோ சுகமோ அதெல்லாம் வந்து நிற்க போதில்லை. அந்த பேர் கற்றுக்கத்தான் இது மாட்டம் போதெல்லாம் என் ஞாபகம் இருக்கும். இதுக்கு மாதிரி இருக்காதா சுற்று போடலாமா, ரொம்ப பேசுகிறோமோ. கேர் ஃபோர்க்கு இப்படி இருக்கா, ஆல்மோஸ்ட் பேசுகிறேன். குழப்பிக்கலாமா, எதாவது அடிக்க வச்சு வேலை செய்யுது வேறு தூக்கிட்டு ஏன் காயமாக என்னன்னு பார்த்தியா? பூவா தலையா, பூவா தலையா இருக்குல்ல, சின்ன ஸ்டெப் இருக்கா, இதில் வச்ச ஸ்டெப் இருக்கா, மேலே உட்காரல மட்டும். அதாவது இந்த நீர் இது வந்து கீழே வருது. ஒன்று தான் சமைக்க முடியுமா? சொல்லலாம் இது அடிக்கிறதுக்காக உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லைடா. ஆ இல்லை, மூணுமே வேறு வேறு, மூணுமே வேறு வேறு. நூற்று 10 வச்சுன்னா எல்லாமே ஈஸியாக பண்ணுறோம். ஓகேவா, அடுத்தபடியாக இந்த தண்ணி சரியா பிரிச்சா? அப்படி சாப்பிட்டுருக்கா
இது டேரக்ட் வரும். ரெஃபரன்ஸு இந்த ஸ்டெப்பு கீழே இருக்கிற ஸ்டெப்பு கீழே வராது. மேலே வரதுல மட்டும் தான் இந்த கட் ஆஃப் வரும். இது வந்து அது மீட் ஆஃப் அவ்வளோதான். ஏதோ பண்ணாலும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ நானும் மாட்டணும் நானும் கற்றுக்கினேன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் கத்தினே எதுவுமே நம்மளோட போகக்கூடாது. டூப்ளிகேட் விட்டு பண்ணுறீங்க, நல்லா தான் பண்ணுறீங்க. என்ஜாய் பண்ணுவேன். சும்மா ஏதோ நானும் வந்தேன் உட்காந்தேன் பார்த்தேன் கேட்டேன் அப்படின்னு போகிறத விட்டு அதாவது கேட்டா எங்கேருந்து வந்து என்ன தேட்டா வந்துடுவீங்க சொல்ல என்ன கற்றுக்கு ஃபஸ்ட்டா இப்போதான் முடிச்சுருக்கான் புரிதா? அடி சொல்லலாம் அது சிக்கன் ராய்ச்சிட்டு ஸ்பிரிங் போடல நம்ம வேலை ஃபஸ்ட்டு கூட்டுறது செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தா. இப்போ நம்ம படுக்க வச்சதுனால ஃபுல் கியர் லோட் ஆகிட்டு இப்போ சென்டர் ஆகணும்னா அதுக்கான கிளியரன்ஸில் வந்துடும். சரி பண்ணால் அது வந்துச்சு. வேறு எதுனா டவுட்டு? இப்போ இந்த மேலே 8 போல்ட்டு ஒரு சில வண்டிலாம் டைட்டாக இருக்குன்னா கீர் டைட்டாக இருக்குன்னா டைட் வச்சா கொஞ்சம் இது பண்ணுறாங்க. கீர் போகிறதுக்கு ஹார்டாக இருக்குது இல்லைனா லூஸாக இருக்குன்னா மேலே அந்த இந்த கீரோட ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ப்ராக்கெட்டை மாட்டும் போது பெட்ரூம் சுற்றில் டைட் தட்டுவாங்க. தட்டும் போது அது நம்மளை அறியாமலே இது வந்து உள்ளே வந்துடும். இந்த டைமிங் வந்து இங்கே ஃபுல் நெட்டு போட்டு லாக் பண்ணுது. லாஃப் ஆக்ஷன் காலர் வந்து ஸ்ப்ராக்கெட் வந்து இது லோட் பண்ணி வலிக்கணும். பை சான்ஸ் அது நம்ம அச்சு கட்டும் போது அது பேர் கைட்டுறவங்க அத்தனை பேரும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் அந்த ப்ராப்பர் புல்லர் இல்லாமல் அந்த பெட்ரூம் சுற்றி அடிக்கும் போது நாவும் ஃபுல்லோட அடித்தா இந்த சைடு உள்ளே போயிடும். உள்ளே போச்சுன்னா இதுக்கான டைமிங் வந்து உள்ளே போயிடும். இந்த பேரிங் வெளில வந்தாலும் பிரச்சனை, இந்த ஷாப் உள்ளே போனாலும் பிரச்சனை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, சப்போஸ் அது டவுட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இந்த சைடு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வாஷர் மாதிரி வச்சுக்கணும். இது வரைக்கும் போகிற மாதிரி ஒரு வாஷரு இந்த ஸ்பேஸரை கட்டிட்டு நம்ம பேரிங் இது ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ராக்கெட்டை போட்டு டைட் பண்ண வச்சுக்கேன். இது வெளில வந்துடும், ஸ்டாண்டர்ட் டைமிங் வந்துடும். உள்ளே ஒரு லாக் இருக்கும், அதை லாக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஐயோ அவ்வளோ வெறி கொண்டு வரலாம் சீரியஸாக லாக்காக வச்சுருக்காங்கடா. சர்க்கியூட் லாக் உட்காருதுல அதையே போட்டு அச்சு. அப்போ எந்த அளவுக்கு அது ஃபோர்ஸாக வெளில திரும்ப பார்த்துக்கோ. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து ஒரு ஸ்பேசர் கொடுத்து இந்த இடம் இருக்குல்ல இதை கைட்டிடணும். இங்கே ஒரு ஸ்பேசர் கொடுத்து இதை போட்டு டைட் பண்ணனால இதெல்லாம் டைட் பண்ணிட்டாவே வந்துடும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த சைடு இது இருக்குல்ல, இது வெளில வந்துச்சுன்னா இந்த சைடு அலுமினியம் ஷாப் வச்சு பிடிச்சிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆகிட்டுனா போதும். இது வெளில வந்தாலும் பிரச்சனை, இந்த ஷாப் உள்ளே போனாலும் பிரச்சனை, இந்த பேரிங் உள்ளே போனாலும் பிரச்சனை. இது வந்து கரெக்டான டைமிங் அவங்க வந்து டிசைன் பண்ணும்போது இந்த ஏரியாவில் இது ரன் ஆகணுன்றதை அவங்க அப்பயே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள். வேறு எதனா குழப்பங்கள்? வீட்டுக்கு போகலாமா? பசிக்குதுடா. என்னடா ஆனா கனெக்டட் உட்காந்துலாம் பெரிய விஷயமே இல்லை. சும்மா நம்ம ஹீரோ ஹோண்டல உட்கார அதெல்லாம் ஒன்றும் கதை கிடையாதுடா. வேற என்ன தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. ஓரம் அடிக்காதுடா. ஒரு கிராங்க் உட்காரதுலாம் தெரியாதுலாம். அது ஒன்றும் இல்லை. கிளச் சைடு உட்காரது இது கிளச் சைடு உட்கார போறீங்க, மேன் சைடு அதையும் கொஞ்சம் அப்படியே உட்கார. நீங்க நல்லவனா கெட்டவனானு தெரியல. ரொம்ப கெட்டவனா பெரிய மாட்டல. இது கொஞ்ச நாள் ஹைட்ராலிக் போகணும்டா. ஹைட்ராலிக் ஒரு மாட்டுடா சொல்ல மாட்டேன்டா.
ஹைட்ராலிக் இரு நான் நிறைய பேர் இந்த ஹைட்ராலிக் இதை கழட்டுறதுக்கு சென்டர் கேஸை பிரிச்சாதான் கழட்ட முடியும். அதெல்லாம் நிறைய பேர் கைட்டுறாங்க தனியாகவே. நிறைய பேர் கேட்கறதோட நிறைய பேர் கைட்டுறாங்க. அதெல்லாம் உள்ள முந்த கதை, அதெல்லாம் பழைய சின்ன கதை. இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இங்கே வேறு இந்த ஹோல்ஸ் வழியாக தான் லோட் ஆகும் ஆயில். இந்த சைடு கொடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ட்ராவல் ஆகுது, 2 சைடுமே ட்ராவல் ஆகும். ஹோல்ஸ் கம்மி இது இருக்குல்ல ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஆயிலே ட்ராவல் ஆகும். வாட்ஸ் எடுத்துருப்பாங்க. ஆயில் இங்கேருந்து எங்கே போகணும்னு சொன்னால் இங்கே போதா, இங்கேருந்து தான் இந்த ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணும் உள்ளே. மாட்டும் போது இந்த டைரெக்ஷனில் மாட்டினா ஆயில் சீக்கிரமாக இன்டேக் ஆகும். ஆனால் அது எப்படினாலும் மாட்டலாம். நீ இப்படியும் சாப்பிடுவேன், இப்படியும் சாப்பிடுவேன், இல்லை இப்படி கூட சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்றது ஈஸி சொல்ல தான் முடியும். நான் வந்து எப்படி மாட்டினா மாட்டிக்கலாம். நான் சொல்கிறது தானா, இது மாட்டினா ஈஸியாக இருக்கேன். நான் எப்படி எல்லாம் நான் இப்படி தான் சாப்பிடு. ஆனால் அப்படி மட்டும் ஏன்டா லேட் ஆகும்டா. இங்கேருந்து ஹிட் ஆகும்போது இங்கேயே டேரெக்டாக ஹிட் ஆகும், இங்கேயே லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்துச்சுக்க, இது இந்த பாத்துக்கு போயிட்டு திருப்பி இந்த சைடு ஏறணும். அதுக்குன்னு இது ஒன்றும் பெரிய அம்பானி கம்பெனி சக்ஸஸ் இல்லை, போடலாம். அதே மாதிரி பிஸ்டன், இன்லெட்டு, எக்ஸாஸ்ட்டு, இதில் மாற்றி இருக்கு. நம்ம எல்லா வண்டியும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. எவ்வளோ காடியை பார்த்துக்க, 36 எவ்வளோ 35 எவ்வளோ கம்மியாக இருந்ததில்ல 36 வாயில பேசுறா, மூக்குல பேசாத. ஒன்று வீட்டு கம்மியாக இருக்கா. இப்போ அதுதான் சஸ்பென்ஸ். இந்த சைடு வேல்யூ அதிகமாக இருக்குது. அதாவது நான் இந்த சைடு வைக்கிறேன்ல, ஃப்ரண்ட் வீல் சைடில் வந்து இந்த சைடு வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. எவ்வளோ இருக்கு? 45 26. ஓகேவா? ஓகேவா? ரெண்டமும் கம்மியாக இருக்கா? எது அதிகமாக இருந்ததோ அதுதான் எக்ஸாஸ்ட். ஓகே, எக்ஸாஸ்ட் சைடு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இது வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, சபரி சொல்லுவோம். சபரி மாதிரி தெரியாமல் இருக்கும். அது போயிட்டு ஒரு சுற்றுது, திருப்பி வருது, ஏறும் போது ஒரு ஷோல்டர் ஒரு மாதிரி ஆகல. இப்போ நம்மளே ஒரு தண்ணி எடுக்கிறோன்னா இந்த கை மாலத்துக்கு தெரியுமா, பேலன்ஸு அதுதான் இது. எக்ஸாஸ்ட் சைடியா எல்லாம் நீ இந்த வண்டி இல்லை, நீ எந்த வண்டி எடுத்தாலும் சரி இந்த கண்டக்டர் தான். ஆனால் இதில் ஏறாம இருக்காது. எப்படி மாட்டாமல் குழம்பிட்டுனா இப்படி மாட்டினா தான் ஓடும். ஆனால் ஒரு நாக்கிங் நாய்ஸ் வரும், ஒரு மாதிரி வைப்ரேஷனாக கம்பல்சரி கிடைக்கும். ஈஸி, அது ஃப்ரீ. அது மாதிரி மாட்டினா, இது மாதிரி மாட்டினா வைப்ரேஷன் வராது. நல்ல லைஃப் டைம் இருக்கும். இதுக்கு நல்ல ஸ்கட்டு, பிஸ்டல் ஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்கட்டுனா கீழே இருக்குல்ல, ஸ்கட்டு தான். அதான் ஓட்டுநர் உங்கள்கிட்ட பேசி நான் சொல்கிறேன், பழைய காலம் நான். ஸோ ஸ்கட்டா அது பேர். ஸோ புரியுதா? இது ஒரு தரமான கண்டக்டர். இது என்னைக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும். வேறு இன்னும் வீட்டும் எடுத்துலாம். வேறு என்ன டவுட் இருக்கா? பசிக்குதுடா, நீ விருப்பம் தெரிஞ்சுதா? இன்ஜின் வந்து அனுப்பிச்சிட்டேன். ஏய், அது பெரிய மாட்டோட ½ ஹவரில் எனக்கு கழுவி கரெக்டாக வச்சுருங்க. இதெல்லாம் அப்படியே வச்சு மாட்ட முடியாது, கழுவணும் சுத்தமாக. இது மாதிரி இருக்கக்கூடாது. சுத்தமாக கழுவி வைங்க. ஒரு ½ ஹவரில் மூடி கொடுத்துறாங்க. என்னது பசிக்குதுடா, அடி விருப்பம் தெரிஞ்சுதா? ரொம்ப பெரிய பாடம் தான் கிடையாது. ரொம்ப ஜென்ரலாக இது வந்து
கற்றுருந்து என்னோட போகுது என் மக்களுக்கும் போட்டோம். தேங்க்ஸ் டு ஆல் கீப் சப்போர்ட்டிங் ஃபிட்னஸ். Thank you. பசி